பொம்மி சீதா சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோமோன்னு சொல்லலாம். தமன்னா வந்து மொத்த உண்மையும் வந்து போட்டு உளறிட்டாங்கன்னே சொல்லலாம். சித்தார்த்துக்கு வந்து பொம்மியை வந்து பண்ண விஷயங்கள் அனைத்தும் வந்து தாத்தாலேருந்து மொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் நம்ம சித்தார்த்து. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ராணியை வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் தலையில் வந்து அதை மாட்டி விட்டுட்டு வந்து அவர் கேட்குறாரு. அவர் கேட்குற கேள்விகளில் ஒவ்வொன்று விஷயத்துக்கும் வந்து ராணி வந்து தன்னோட மனசில் உள்ள எல்லா விஷயங்களும் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சித்தார்த்துலேருந்து எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் வந்து புரிஞ்சுது ஒரு விஷயம் மட்டும், ராணி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து உட்காந்துடுறாங்க. சித்தார்த்து கூட வந்து பார்க்குறாங்க. சித்தார்த் வந்து சரி நீ கொஞ்சம் தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாப்புல ராணிக்கு. குடித்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி வந்து மொத்த குடும்பமும் உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் தான் அடுத்தது வந்து தமன்னாவை வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜான்சி வேற வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் முன்னாடி சித்தார்த்து, பத்மநாபன், ராணி, மொத்த பாட்டி, தாத்தா மொத்த குடும்பமும் வந்து பார்த்துட்ருக்காங்க. தமன்னாவை வந்து அந்த சிசிடிவி மூலமாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து கேட்குறாங்க. தமன்னாவை தலையில் வச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை யாருன்னு தெரியுதான்னு வந்து பொம்மி ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. இவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னே, இவளை மாதிரியே இன்னொருத்தி வேற வந்திருக்கா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுக்காக தான் நாங்கள் எல்லோரும் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் உங்களுக்கு வந்து பொம்மியை பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே, பொம்மியை எனக்கு பிடிக்காததுக்கு 1000 காரணம் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்தை வந்து நான் விரும்பினேன், ஆனால் கடைசியில் வந்து என் வாழ்க்கையை வந்து அவள் தட்டி பறிச்சிட்டா, அதனால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சரி அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன விஷயங்கள் அப்படி பொம்மியை பிடிக்காதவங்க பல பேர் இருக்காங்க இந்த வீட்டில். அதில் முக்கியமாக எங்கள் டீமில் இருக்கிற ரகுவரன் சித்தப்பா, மனோ, அதுக்கப்புறம் சாவித்திரி, இவங்க யாருக்குமே பிடிக்காது. அதனால தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி பொம்மியை வந்து மேலே அனுப்பி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. அதை எல்லா விஷயத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த பக்கம் சித்தார்த்து, ஜான்சி, தாத்தா, பாட்டி எல்லோரும் கேட்டுடுறாங்க. அதை கேட்டோன்னே வந்து என்ன பண்ணுறது, இவ தான் எல்லாத்துக்கும் காரணமாக, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மொத்த பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு காட்டுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து செம பரபரப்பாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.